ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம டாபிக் பிடெக் கெமிக்கல் இன்ஜினியரிங். நீங்கள் கெமிக்கல் கோர்ஸை பற்றின டீட்டெயில் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். சரி வாங்க கோர்ஸை பற்றி பார்க்கலாம். அப்புறம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கோர்ஸை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நெக்ஸ்ட் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கோர்ஸ் ஓவர்வியூ, கோர்ஸுக்கான ஸ்கோப், கோர்ஸ் ஜாயின் பண்ணுறதுக்கான எலிஜிபிலிட்டி அண்ட் இந்த கோர்ஸோட டியூரேஷன், கெமிக்கல் கோர்ஸ் படிக்கிறதுக்கான ஃபீஸ், ஸ்காலர்ஷிப் எவ்வளோ கிடைக்கும், எந்த மாதிரியான சிலபஸ் கவர் ஆகும் அண்ட் எந்தெந்த கம்பெனிஸில் ஒர்க் கிடைக்கும், அதுக்கு தேவையான ஸ்கில்ஸ், உங்களுக்கான ஜாப் ரோல்ஸ் அண்ட் சேலரியை பற்றி தான் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கோர்ஸுக்கான மீனிங் என்ன, நீங்கள் கெமிக்கல் ப்ராசஸ் அண்ட் பிளானட்டை எப்படி டிசைன், டெவலப்மெண்ட் அண்ட் ஆப்ரேட் பண்ணுறதை பற்றி படிப்பீங்க. இதோட ஸ்கோப் பொறுத்த வரைக்கும் டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட், ரிசர்ச் அண்ட் ஆப்ரேஷன், என்வரான்மெண்டல் அண்ட் எனர்ஜி அண்ட் ஃபார்மசியூட்டிக்கல், ஃபுட் ப்ராசஸிங்கில் அதோட ஸ்கோப் இருக்கும். நெக்ஸ்ட் இந்த கோர்ஸுக்கான எலிஜிபிலிட்டி, நீங்கள் 12th ஸ்டாண்டர்டில் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் மேக்ஸ் எடுத்து அதில் மினிமம் 45% மேலே ஸ்கோர் பண்ணியிருக்கணும். அப்போ தான் நீங்கள் கெமிக்கல் கோர்ஸ் படிக்கிறதுக்கு எலிஜிபிள். இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கு 4 இயர்ஸ் ஆகும். டோட்டலாக 8 செமஸ்டர் நடக்கும். அண்ட் நீங்கள் பிளேஸ்மெண்ட் இருக்க காலேஜாக சூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெட்டராக இருக்கும். கோர்ஸுக்கான ஃபீஸ் பார்த்தீங்கன்னா மினிமம் 50Kலேருந்து ஸ்டார்ட் ஆகும். அப்புறம் இன்ஸ்டிடியூஷனை பொறுத்து ஃபீஸ் வேரியஸ் ஆகும். நெக்ஸ்ட் ஸ்காலர்ஷிப், நீங்கள் ரிசர்வேஷன் கேட்டகரியாக இருந்தீங்கன்னா மினிமம் 40Kலேருந்து 60K வரைக்கும் ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். அண்ட் நீங்கள் ஃபஸ்ட் கிராஜுவேட்டாக இருந்தீங்கன்னா டிஎன்ஏல கிடைக்கிற காலேஜை சூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 25K வரைக்கும் ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது சிலபஸ். ஃபஸ்ட் இயரில் நீங்கள் 12th படித்ததை டீப்பாக லேர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் கெமிக்கல் இன்ட்ரோடக்ஷனை பற்றி ஸ்டடி பண்ணுவீங்க. செகண்ட் இயரில் கெமிக்கல் இன்ஜினியரிங், கெமிக்கல் ரியாக்ஷன் இன்ஜினியரிங், ஹீட் ட்ரான்ஸ்ஃபர், கெமிக்கல் ப்ராசஸ் கால்குலேஷனை பற்றி ஸ்டடி பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் தேர்ட் இயரில் கெமிக்கல் ப்ராசஸ் கண்ட்ரோல், ப்ராசஸ் டிசைன் அண்ட் ஆப்டிமேஷன், என்வரான்மெண்டல் இன்ஜினியரிங், பயோகெமிக்கல் இன்ஜினியரிங்னு எல்லாமே கவர் ஆகும். ஃபைனல் இயரில் கோர்ஸுக்கான ப்ராஜெக்ட் ஒர்க், இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், பிளேஸ்மெண்ட்னு கவர் ஆகும். நெக்ஸ்ட்டு கெமிக்கல் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ், ஆயில் அண்ட் கேஸ் கம்பெனி, ஃபார்மசியூட்டிக்கல் கம்பெனிஸ், அப்புறம் ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன்லாம் ஒர்க் பண்ணுவீங்க. ஜாப்க்கான ஸ்கில்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமிங் ஸ்கில்ஸ், டீம் ஒர்க் அண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கெமிக்கல் ப்ராசஸ் அண்ட் டிசைனை பற்றி நாலேஜ் இருக்கணும். அப்போ தான் நல்ல கம்பெனிஸில் ஒர்க் பண்ண முடியும். இந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் கெமிக்கல் இன்ஜினியர், ப்ராசஸ் இன்ஜினியர், டிசைன் இன்ஜினியர், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் இன்ஜினியர் அண்ட் என்வரான்மெண்டல் கன்சல்டன்ட் மாதிரியான ரோல்ஸில் ஒர்க் பண்ணலாம். நெக்ஸ்ட் சேலரி ரேஞ்ச், நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தீங்கன்னா மினிமம் 20Kலேருந்து சேலரி கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆவரேஜ் சேலரி பொறுத்த வரைக்கும் மினிமம் 5 lakhsலேருந்து மேக்ஸிமம் 25 lakhs வரைக்கும் ஆவரேஜ் சேலரி பண்ண முடியும். அண்ட் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனாக இருந்தீங்கன்னா மினிமம் 30 lakhsக்கு மேலே சேலரி ஏர்ன் பண்ண முடியும். உங்களுக்கு இந்த கோர்ஸை பற்றின ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா 8489988110 என்ற நம்பருக்கு கால் அண்ட் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் நோட்டிஃபிகேஷனில் ஆனில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். நெக்ஸ்ட் எந்த மாதிரியான கோர்ஸை பற்றின டீட்டெயில் உங்களுக்கு வேணுங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.